ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா 100 பேருக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் லெமன் ஜூஸ் போடுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 2 ரூபா பெப்சி ஐஸ்ல ஆரம்பிச்சு ரஸ்னா, மோர், தயிர், ரோஸ் மில்க்கு, அப்புறம் ஜூஸ் கடையில் கிடைக்கிற திக்கான ரோஸ் மில்க் இதெல்லாம் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் கற்றுக் கொடுத்துருப்பேன். பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், வீடியோஸ் வந்து நிறையா இருக்கும். இது மாதிரியான வெல்கம் ட்ரிங்க்ஸும் நிறைய இருக்கும். 100 பேருக்கு போடுறது, அப்புறம் 200 பேருக்கு போடுறது, ரோஸ் மில்க், பாதாம் மில்க், மேங்கோ, கிரேப்ஸ், பைனாப்பிள், இந்த மாதிரியான நிறைய ஃப்ளேவரில் பண்ணி காமிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 100 பேருக்கு சரிங்களா 20 லிட்டர் தண்ணியும் 2 லிட்டர் ஐஸ்கிரீம் மொத்தம் வந்து 22 லிட்டர் போட போகிறோம். ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு வெல்கம் ட்ரிங்க் தான். இதே வெல்கம் ட்ரிங்க்ஸை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படின்னா எப்படி எதை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத 200 பேருக்கு கிரேப் ஜூஸ் போட்ட வீடியோவில் பின்னாடி இருக்கும். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 20 லிட்டர் பிடிக்கிற மாதிரி நல்லா பெரிய ட்ரம் வந்து நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடணும். எதுக்காக கொஞ்சமாக ஊற்றணும் அப்படின்னா, நம்ம சீனியை போட்டு நம்ம கரண்டி வந்து நமக்கு கிண்டுறதுக்கு வந்து வசதியாக இருக்க அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சீனி போட போகிறோம் சரிங்களா. சீனி வந்து என்ன கணக்கு அப்படின்னா 1 லிட்டருக்கு 200 கிராம் சரிங்களா. இன்றைக்கி நம்ம வந்து 22 லிட்டர் எடுத்திருக்கோம். 4 கிலோவும் 400 கிராமும் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. பேக்கெட் சீனி தான் எடுக்கணும், மற்ற லூஸ் சீனி எடுக்கக்கூடாது. லூஸ் சீனி எடுத்தால் டஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். பேக்கெட் சீனி வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், தட்டின கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சிடும். எனி பிராண்டு எதுனாலும் எடுங்க, பேக்கெட் சீனி எடுங்க. இப்போ நம்ம வந்து 4 ஃபுல் பேக்கெட்டையும் உடச்சி தட்டியாச்சு. அப்புறம் வந்து 400 கிராம் அளந்து வச்சிருக்க ஒரு சின்ன பேக்கெட்டையும் போட்டாச்சு. மொத்த சுகரும் போட்டாச்சு. அடுத்தால வந்து சப்ஜா சீடு உங்களுக்கு ஆப்ஷனல், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் அவ்வளோ நாள் போட்டுக்கிடலாம். அடுத்தால வந்து லெமன் சால்ட் ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். என்னதான் லெமன் ஜூஸாக இருந்தாலும் கண்டிப்பாக லெமன் சால்ட் வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் சரிங்களா. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா கரைஞ்சி வரும் சரிங்களா. நல்லா கரைச்சி எடுக்கணும். இப்போ நம்ம சீனியை வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக சீனி கிடந்தா தெரியும், நீங்கள் கரண்டிலையும் எடுத்து பார்த்துக்கிடலாம். இதுக்காக தான் தண்ணியை வந்து குறைச்சி ஊற்றுங்கன்னு சொல்கிறது. நீங்கள் வந்து சீனி கரைக்கிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் கரண்டி முங்காது, உங்களுக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இப்போ சீனி கரைஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து லெமன் சேர்க்க போகிறோம். லெமன் வந்து எப்படி சேர்க்கணும், லெமனுக்கான மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 50லேருந்து 55 கிராம் நல்ல பெரிய சைஸ் உள்ள ஒரு லெமன் சரிங்களா. ஜூஸ் கடையிலையும் இதே மாதிரி தான் போடுவாங்க. நான் இதே மாதிரி ஒரு 17 லெமன் கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன். 17 லிட்டருக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 5 ml வந்து லெமன் எசன்ஸ் விடுவேன். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாப்பிங், அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். அது இல்லைனாலும் ஓகே, நீங்கள் உங்கள் வீட்டில் அது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வெறும் லெமன் வச்சு கூட லெமன் ஜூஸ் போடுங்க. பட் அந்த லெமன் ஃப்ளேவர் வந்து ஜூஸ் கடையிலலாம் சேர்ப்பாங்க. பிடிக்கிறவங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து எல்லா லெமனையும் கம்ப்ளீட்டாக புனிஞ்சு கொடுத்தோம். லெமனை வந்து கண்டிப்பாக கையால் புனியவே கூடாது. கையால் புனிஞ்சால் ஜூஸ் வந்து புளிக்கும் சரிங்களா. எதுக்காகனா சீடு எல்லாம் உள்ளே வந்துடும். அந்த நீங்கள் கையால் புனிகிறப்போ அது வந்து வேறு மாதிரி உள்ளே வரும், ஜூஸ் மட்டும் வராது, அந்த பல்ப் எல்லாம் சேர்த்து இழுத்துட்டு வந்துடும். அதனால் கண்டிப்பாக கையால் புனியக்கூடாது ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து எல்லா லெமனையும் புனிஞ்சு விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து லெமன் ஃப்ளேவர் விட போகிறோம் சரிங்களா. லெமன் எசன்ஸ் விட போகிறோம். கரெக்டாக 5 ml அப்படியே எடுத்து உள்ளே விடுதேன். இந்த மாதிரி லெமன் எசன்ஸ் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் வந்து 50% லெமன் 50% எசன்ஸ் விடலாம். ஜூஸ் ஷாப்பில் இதே மாதிரி தான் விடுவாங்க. 75% எசன்ஸ் 25% லெமன், இந்த மாதிரி நீங்கள் அப்படியே கலந்து விடலாம். அந்த டேஸ்ட் வந்து அப்படி தூக்கலாம், அப்படி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்க புதினா இலை சரிங்களா. இந்த ஃப்ளேவர் வந்து தூக்கலாக இருக்கும். புதினா இலை கண்டிப்பாக சேர்க்கணும். புதினா இலை சேர்த்துட்டு பேலன்ஸ் இருக்க தண்ணி வந்து அப்படியே இதில் சேர்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஃபங்க்ஷன் வருது, நீங்கள் வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் போடணும், லெமன் போடுறதா இருந்தால் இதே மாதிரி தான் நீங்கள் அப்படியே போட்டுக்காங்க. டேஸ்ட்டு சூப்பராக வந்துடும். மேங்கோ, ஆரஞ்சு, பைனாப்பிள், கிரேப்ஸு, லிச்சி, அப்புறம் ஸ்ட்ராபெரி, க்ரீன் ஆப்பிள், ரோஸ் மில்க், பாதாம் மில்க், பிஸ்தா மில்க், இந்த மாதிரி எதுவும் போடணும் அப்படின்னா நீங்கள் எசன்ஸ் வந்து தாராளமாக நம்மகிட்ட வாங்கிடலாம். இன்ஜினியர் மளிகை கடையை gmail.com மெயில் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். 24 மணி நேரத்தில் உங்களுக்கு டெலிவரி ஆயிரும். அதுபோக உங்கள் கடைக்கு ரஸ்னா கவர், ஐஸ் ரோல் எதுவும் வாங்கினாலும் நீங்கள் தாராளமாக நம்மகிட்ட வாங்கிக்கிடலாம். இப்போ நம்ம வந்து தண்ணியை வந்து மொத்தமாக சேர்த்து முடிச்சாச்சு சரிங்களா. 20 லிட்டர் தண்ணி வந்து ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஐஸை வந்து உடச்சி போட போகிறோம் சரிங்களா. ஐஸ் வந்து கம்பெனி இருக்கும், நீங்கள் கம்பெனியில் வாங்கி போடுறப்போ எத்தனை கிலோன்னு கேட்டு கரெக்டாக போடுங்க. ஏன்னா அந்த கிலோவுக்கு தான் நம்ம வந்து சீனியை வந்து கனெக்ட் பண்ணி சேர்க்குறோம். நான் வந்து 2 லிட்டர் நானே பிடிச்சி வச்சது சரிங்களா. அதனால் 2 கிலோ அதுக்கு தேவையான சீனியும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஐஸை உடச்சி அப்படியே உள்ளே போடுறோம். இந்த ஜூஸ் 100 பேருக்குன்னு எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 200 ml டம்ளரில் 1 லிட்டருக்கு 5 ஜூஸ், 5 × 20 100, 2 லிட்டர் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக போட்டு வச்சுருக்கோம். இப்போ நான் சேர்க்குற ஐஸ் வந்து ஒரு மீடியமான கூலிங் தான் சரிங்களா. 20 லிட்டர் தண்ணிக்கு 2 லிட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு மீடியமான கூலிங்காக இருக்கும். அது வந்து ஓகே, கூலிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்டாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கு. நீங்கள் அதிகபட்சமாக போடுறதா இருந்தால் 15 லிட்டர் தண்ணியும் 5 லிட்டர் ஐஸ் கூட போடுங்க, நல்லா கூலிங்காக சமத்தரமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எல்லா ஐஸையும் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம சூப்பரான வெல்கம் ட்ரிங்க்ஸ் லெமன் ஜூஸ் வந்து ரெடி. லெமன் மின்ட் ஜூஸ் சரிங்களா. சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவேன். ரொம்ப நாளாக நிறைய பேரால் கேட்ட ஜூஸ் லெமன் ஜூஸ் வந்து ஜஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்க்ஸாக வைக்கிறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க.
நான் 1 லிட்டர் பண்ணி காமிச்சேன், கொஞ்சம் நிறைய பண்ணி காமிங்கன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டாக நிறைய கமெண்ட் வச்சு உங்களுக்கு பண்ணி காமிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு லெமனை புனியாமல் 8 பீஸாக கட் பண்ணி உள்ளே போடுங்க. சரிங்களா? அது வந்து அப்படியே நீந்தி அப்படியே சுற்றி வரும்போச்சில் அது வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். சரிங்களா? ஜூஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இது சேர்த்து முடிச்சிட்டா நம்ம சூப்பரான பெர்ஃபெக்டான லெமன் மின்ட் ஜூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.